This video sponsored by BuyMode app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMode அப்ளிகேஷன் மூலமாக நமது வீட்டுக்கு தேவையான அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் BuyMode இ-ஷாப்பிங் ஆப் மூலமாக பெஸ்ட் குவாலிட்டி மற்றும் பெஸ்ட் பிரைஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ள முடியும். இன்று அதிகாலை ரஷ்யாவின் யாக்குட்சியா பகுதியில் வானத்தில் ஒரு விண்கல் சீறி பாய்ந்தது. இது வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளியை உருவாக்கியது. ரஷ்யாவில் பலரும் இந்த காட்சியை தங்கள் மொபைல் போனில் பதிவு செய்துள்ளார்கள். இது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அவனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம் புவி வட்டப்பாதைக்குள் விண்கல் ஒன்று வந்துள்ளதாக விஞ்ஞானிகள் நேற்று கூறியுள்ளார்கள். 70 சென்டிமீட்டர் கொண்ட இந்த விண்கல் செர்பியா அருகே இரவு 9:45 மணியளவில் வளிமண்டலத்திற்குள் நுழையலாம் என்று விஞ்ஞானிகள் கூறியிருந்தார்கள். நம் பூமியில் இருந்து பார்க்கும் போது இந்த விண்கல் பிளாஷ் லைட் போல கண்ணுக்கு புலப்படும் என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த விண்கல் ரஷ்யாவின் யாக்குட்சியா பகுதியில் இன்று அதிகாலை வானத்தில் சீறி பாய்ந்துள்ளது. ரஷ்யாவின் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி இந்த விண்கல் சுமார் 70 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டதாக இருந்தது என்றும் இது 2022 WJ 2023 CX1 மற்றும் 2024 BX1 போன்ற பிற விண்கற்களை போன்ற ஒரு விண்கல் என்று கூறியுள்ளார்கள். மேலும் இந்த விண்கல்லின் வீடியோக்களை அது மேல் வானத்திலிருந்து பறந்து வந்து மின்னல் போல மாயமாவதை காணலாம். யாக்குட்சியாவின் அவசர நிலை அமைச்சகம் அனைத்து அதிகாரிகளையும் விழிப்புடன் வைத்திருந்ததாகவும் இந்த விண்கல்லின் விழுதுகள் யாருக்கும் சேதமின்றி கரடுமுரடான காட்டுப்பகுதியில் விழுந்துள்ளதாகவும் கூறியுள்ளார்கள். பொதுவாக சிறு கோள்கள் என்று அழைக்கப்படும் விண்கற்கள் சூரிய மண்டலத்தில் சுற்றி வருகின்றன. கணக்கில் எண்ண முடியாத அளவு சுற்றி வரும் இந்த விண்கற்கள் அவ்வப்போது புவியீர்ப்பு விசைக்குள் வந்து நம் பூமியின் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழையும். பெரும்பாலும் வளிமண்டலத்திலேயே அழிந்து போகின்றன. பூமி எப்படி சூரியனை சுற்றி வருகிறதோ அதே போல விண்கற்களும் சுற்றி வருகின்றன. சிறிய விண்கல் முதல் 50 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு மேல் அளவு கொண்ட ராட்சத பாறைகளால் ஆன விண்கற்களும் இவற்றில் அடங்கும். இந்த விண்கற்கள் பூமியின் மீது மோதினால் பெரும் பேரழிவு ஏற்படும் என்பதால் விஞ்ஞானிகள் இந்த சிறுகோள்களை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். இந்த சிறுகோள்கள் அரிதாக சில நேரம் நம் பூமி மீது மோதுவதும் உண்டு. அந்த வகையில்தான் தற்போது நம் புவிவட்ட பாதைக்குள் வந்து ரஷ்யாவில் உள்ள யாக்குட்சியா என்ற பகுதியில் விழுந்துள்ளதாக கூறியுள்ளார்கள். மேலும் நேற்று இந்த விண்கல் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் ஒரு தீப்பந்து போல பெரும்பாலும் காட்சியளித்து விட்டு சென்றுவிடும் என்று விஞ்ஞானிகள் கணித்திருந்தார்கள். இந்த விண்கல் பூமியிலிருந்து பார்க்கும் போது ஒரு பிளாஷ் லைட் போல கண்ணுக்கு புலப்படும் என்றும் கூறப்பட்டது. இதில் அச்சப்பட எதுவும் இல்லை என்றும் வானியல் ஆர்வலர்கள் கூறியிருந்தார்கள். மேலும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி இந்த விண்கல் நம் பூமியில் விழுவதற்கு 12 மணி நேரத்திற்கு முன்பாகவே கண்டறியப்பட்டது. இது ரஷ்யாவின் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 1:15 மணிக்கு நம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்துள்ளது. அவ்வாறு நுழையும் போது இந்த விண்கல் பல துண்டுகளாக வெடித்து பிரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது நம் பூமியில் டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு விண்கல் பூமி மீது மோதியது என்றும் இந்த மோதல் காட்டுத்தீயையும் சுனாமியையும் எரிமலை வெடிப்பையும் ஏற்படுத்தியது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நல்வாய்ப்பாக அப்போது நடந்த மோதலுக்கு பிறகு அப்படிப்பட்ட பெரிய விண்கல் எதுவும் நம் பூமியை மோதவில்லை என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த வினோத நிகழ்வு ரஷ்யாவின் யாக்குட்சியாவில் மக்கள் மற்றும் விஞ்ஞானிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவில் இந்த விண்கல் விழுந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது.